நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். என் கூட ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னா நம்ம சஞ்சய் and ஆதித்யா. சூப்பர் சண்டேல இன்னைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச் நம்பர் 37 and 38. ஃபர்ஸ்ட் நம்ம 37th மேட்ச் ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நம்ம என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆதி சொல்லு, இன்னைக்கு ரிவெஞ்ச் வீக்ல வந்து ஆர்சிபியும் பஞ்சாபும் திருப்பியும் பேட்டில் பண்ணாங்க, என்ன நடந்தது? அதுதான் ஆர்சிபி பேசிட்டே இருக்கோம். அது அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் ஊரா போய் எல்லாரையும் போட்டு தான் வராங்க. அவங்க ஊர்ல மட்டும்தான் அவங்க ஆட மாட்டுறாங்க. மத்த ஊர் ஊரா போய் எல்லாரையும் முடிச்சு விட்டு தான் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பர் bowling பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா பஞ்சாப் அடிக்கவே விடல. நல்ல பேட்டிங் டீம் முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லா மேட்ச் அடிச்சுதான் இருந்தாங்க பஞ்சாப். பட் இந்த மேட்ச்ல வந்து பெருசா யாருமே அவ்வளவா அடிக்கல. 50s வரல, 30s and 20s தான் போச்சு. அந்த அளவு bowling எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் 4 ஓவர்ல சூப்பரா போட்டாங்க புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும். ரன்னே கொடுக்கல. டா ஒன்று சிங்கிள்ஸா போச்சு, இல்லைன்னா டாட் விழுந்துச்சு. ஒரே ஒரு சிக்ஸ் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரா அந்த அந்த பார்ட்னர்ஷிப் பவுலிங்ல வந்து சூப்பரா போட்டாங்க. ஸோ ஓவராலா இன்னைக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணாங்க ஆர்சிபி. அதுதான் ஓவரால் நல்லாவே போட்டாங்க. பெருசா யாருமே எக்ஸ்பென்சிவ் சொல்லவும் முடியாது. யஷ்தேல் கொஞ்சம் விட்டாரு, பட் மற்றபடி நல்லாவே இருந்துச்சு. சேசிங் ஆஃப்டர் ஆல் ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். அவ்வளோ டஃப்லாம் இல்லை அது. ஸோ அது வந்து சூப்பராக சேஸ் பண்ணார். எஸ்பெஷலி படிக்கல். படிக்கல் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டாக ஆடல இந்த வருஷம். பட் ஆனால் இன்னைக்கு சூப்பராக ஆடினார். விராட் கோலி கூட சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் பக்காவா போச்சு. அவரு நாட் அவுட் தான் இருந்தார். கடைசி வரைக்கும் எடுத்து போய் சூப்பராக முடிச்சு விட்டாங்க. ஸோ பயங்கரமான பவுலிங் அண்ட் பேட்டிங் ஃப்ரம் ஆர்சிபி. ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். சந்தோஷமா இருக்காங்க அவங்க. ஆல்ரவுண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 7 மேட்சும் அவையில தான் போனவங்கன்னு தோணுது. போற போக பார்த்தா ஹோம்ல 0 விக்டரி வந்து அது ஒரு தனி ரெக்கார்டா இருக்கும். ஆர்சிபிக்கு ஒரு யூனிக் ரெக்கார்ட். அந்த மாதிரி ஒரு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வர்ஸ்ட் பிளேயர்னு சொல்லணும்னா பெருசா சொல்றதும் யாரும் இல்லை. ஓவராலா பஞ்சாப் பெருசா ஒன்றும் பண்ணல. எல்லாருமே அடி வாங்கினாங்க பவுலிங்ல. பேட்டிங்லையும் பெருசா ஆகல. ஸோ ஒரு டீமா சொன்னாங்க தான் சொல்லணும். பெஸ்ட் பிளேயர்னா கண்டிப்பா நான் ஆர்சிபி பவுலர்ஸ் தான் சொல்லுவேன். அப்கோர்ஸ் பேட்டிங்ல படிக்கல் சூப்பரா ஆடினார். அது போக பவுலிங்ல வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் போட்டாங்க. எஸ்பெஷலி ஏஜலூர் அண்ட் பும்ரா அண்ட் புவி. பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஸோ குட் வித் ஆர்சிபிக்கு நல்ல சண்டே. சூப்பர். ஓகே, ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி ஜெயிச்சு வந்திருக்காங்க. நம்ம சஞ்சய் கிட்ட கேட்போம். சஞ்சய், என்ன நடந்தது இன்னைக்கு? டாஸ்லயே வந்து தெரிஞ்சு போச்சு. சேசிங்னா வந்து ஆர்சிபினாலே சேசிங்ல வந்து ஃபெயிலே இல்ல. இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது இன்னைக்குமே வந்து கண்டினியூ ஆச்சு சூப்பரா. சேசிங்னா நாங்க எவ்வளவு நீங்க ஸ்கோர் செட் பண்ணாலும் நாங்க அதை அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு கான்பிடென்டான பேட்டிங் லைனை வச்சு அதை கொண்டு போறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது. அண்ட் வந்து ஸ்டார்டிங் பேட்டிங் வந்து பஞ்சாப்ல வந்து சூப்பரான ஓப்பனிங். 6 ஓவர் பாத்தீங்கன்னா 60 ரன். ஓகே, 10 பேர் இதுல போகுது, அழகா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு விக்கெட் ஃபால் ஆரம்பிச்சதுதான் அப்படியே எல்லாருமே வந்து வதன்னு பின்னாடி வாழை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. அண்ட் அங்க வதேரா வந்து ரன் அவுட். அதான் அந்த மாதிரி தேவையில்லாத டைம்ல வந்து ஆல்ரெடி ஸ்கோர் இல்லை, அந்த டைம்ல வந்து ரன் அவுட்லாம் வர்றது வந்து இன்னும் பெரிய மைனஸா நான் வந்து பாக்குறேன். அண்ட் வழக்கம் போல எப்பவுமே வந்து நம்ம கழுவி ஊத்துவோம் ஒரு பிளேயரை. ஆர்சிபில இன்னைக்கு வந்து அவர் பயங்கரமா போட்டாரு, குணூர் பாண்டியா. ஸோ பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 25 ரன்ஸ் நினைக்கிறேன், 2 விக்கெட்டு. ஸோ பவர் பிளேலே கொண்டு வந்துட்டாங்க. பவர் பிளேலே தலைமை விக்கெட் எடுக்கிறான். என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் வந்து நம்ம பாராட்டே ஆகணும். இங்க பஞ்சாப் வந்து ஆஸ் எ டீமா வந்து தோத்துட்டாங்க. ஸோ அவங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ என்னோட பெஸ்ட் பெஸ்ட் பிளேயர் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா குணல் பாண்டியா. அண்ட் அண்ட் யார் ஒரு ரெண்டு ஸ்பின்னர் வச்சுக்கலாமே. குணல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவும். ஏன்னா சுயேஷ் சர்மா வந்து போன மேட்ச் என்னதான் அடிச்சாலும் இந்த வாட்டி கம்பேக் சொல்லி வச்சு கேட்டு எடுக்கிறாரு. குத்தி உள்ள போய் ஸ்டிக்லாம் தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் நான் எடுப்பேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா படிக்கல். ஸோ பஞ்சாப் வந்து ஒரு டீமாவே தோத்தாங்க எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் 2 பேர் தவிர. மிச்சம் எல்லாமே தூக்கி ஃபெயிலியர்ல போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பஞ்சாப் ஒரு டீமை வந்து என்ன சொல்றது, லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்தாங்க. ஆல்ரெடி சொதப்புனாங்க லாஸ்ட் மேட்ச். ஏதோ ஒருத்தவங்க வரைய நான் வந்து அடிச்சான். ஸோ திருப்பியுமே இதே மேட்ச் அவன் அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஸோ இவங்க ஏதாவது கொஞ்சம் மேல புஷ் பண்ணாதான் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் பில்டப் ஆகும். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு கேப்டனா
ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றோம். அண்ட் விராட் கோலி வந்து ஒரே சந்தோஷம் நினைக்கிறேன், ஊன்ற பேட்டிங்ல கம்பேக் கொடுத்துட்டு. அதுதான் விராட் வந்து எப்பவுமே அப்படிதான், ஒன்ஸ் கொடுத்துட்டா திருப்பி ரிவெஞ்ச் தந்தாகணும். அந்த மைண்ட் செட்லயே வந்து அவர் பண்ணாரு. போயிட்டாரு. வின் பண்ணிட்டாங்க. செலிப்ரேஷன் அதுதான் செலிப்ரேஷன் என்னோட இதை சொல்றேன். இந்த மாதிரி இருந்தது. ஓகே, சூப்பர். என்னோட மேட்ச் மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஆர்சிபி வந்து பைத்தியக்காரத்தனமா விளையாண்டும் சில ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த ஆட்டிடியூட் வந்து சுத்தமா நல்லா இல்ல. ஸோ எல்லா ஃபேன்ஸையுமே அது ட்ரிகர் பண்ணுது. ஸோ ஓவரால பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி சூப்பரா ஆடினாங்க. இந்த சைடு பஞ்சாப் சொதப்பல். பேட்டிங் வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா சிம்ரன் சிங் வந்து நல்லா ஆடினாலுமே அவர் பெருசா ஸ்கோர் பண்ணவே மாட்டேங்கிறாரு எந்த மேட்ச்லயுமே. ஆர்யா வந்து ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட 100 போட்டாரு. பட் அவரோட ஸ்லாட் வந்து 30க்குள்ள தான் எப்பவுமே ஆடுவேன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போல. ஓப்பனர் எப்பவுமே 30, ரெண்டு பேருமே 30க்குள்ள அவுட் ஆனதுனால பெருசா அவங்களுக்கு ஸ்கோர் வர மாட்டேங்குது. ஸ்ரேயஸ் ஒரே ஒரு ஆள், அவர் ஆள்லனா மேட்ச் எப்படி போகுதுங்கிறத எக்ஸாம்பிளா பார்க்க முடியுது. ஸ்ரேயஸ் ஆள்லனா அந்த மேட்ச் ரொம்ப டவுன் ஆகுது. ஸ்ரேயஸ் காலி, வதேரா காலி, டாப் ஆர்டர் எல்லாமே ஸ்டானிஸ் ஆடல, டாப் ஆர்டர் எல்லாமே காலி. அப்படி தேத்தி தேத்தி அடிச்ச ரன் தான் 157. அதை இவங்க ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் போச்சு. மற்றபடி படிக்கலும் கோலியும் பயங்கரமா எடுத்துட்டு போய் சான்ஸே கொடுக்கல பஞ்சாப்க்கு. ஸோ அதுல முக்கியமா புவனேஸ்வர் குமாரன், குணால் பாண்டியா ரெண்டு பேரும் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். 4 ஓவர் போட்டு சூப்பரா மெயின் 4 ஓவர் போட்டு விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு புவனேஸ்வர் குமார். நம்ம குணால் பாண்டியா 2 விக்கெட் எடுத்து நல்லாவே போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் ஸ்டாரா இருக்காங்க. ஓவர் பேட்டிங்னா பஞ்சாபோட மொத்த பேட்டிங் நான் சொல்லுவேன். ஓப்பனிங்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பெருசா ஹை ஸ்கோர் அடிக்கணும்னா அவங்க வந்து 50s கன்வெர்ட் பண்ணணும் அவங்க ஸ்கோரை. பட் அது பண்ணல. பவுலிங்லாம் நல்லா தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பவுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப். யூஸ் பண்ணியுமே எல்லாருமே ஒரு டீசெண்டா போட்டிருக்காங்க. பட் என்ன யூஸ்? அடிச்ச ஸ்கோர் ஸ்கோர் 157. ஸோ கன்வெர்ட் பண்ணணும்னா விக்கெட்ஸ் 157 எடுத்து பவர் பிளேல அதை எடுக்கல. அதனால முடிவுக்கு வந்தது மேட்ச். ஆர்சிபி சிஎஸ்கே வினிங் மாதிரி அட்லீஸ்ட் ஸ்ட்ரீக்ல ஒரு தான் பேட்டிங் ஆடல. போறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 180 பிளஸ், 180 பிளஸ் ஆச்சு கூட தோணுச்சு. கரெக்டா? புரியல. வாய்ஸ் கேட்கல, வாய்ஸ் கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு 180 பிளஸ் அடிச்சிருக்கலாம். ஏன்னா இதே வந்து இந்த 18th ஓவர்ல தான் சீசன்ல போய் முடிச்சாங்க. 180 கீழே அடிக்கவே கூடாது. அப்படி அடிச்சிட்டாங்கன்னா பயங்கர ஒரு மேஜிக் நடக்கணும் பவர் பிளேல. அதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட ரிசல்ட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் ஆர்சிபி கூட ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒரு மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்னு ஒண்ணு வந்துச்சு, சென்னை vs மும்பை. அதை பத்தி நம்ம இப்ப பேசலாம். ஓகே, ஆர்சிபியோட பஞ்சாப் பத்தி எதுவும் பேச இருக்கா? ஓகே, அவ்வளவுதான். முடிச்சுட்டு ஆர்சிபி வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு அடுத்த மேட்சுக்கு 38க்கு மூவ் பண்ணலாம். ரைவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ரைவல்ரிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, சொல்லு சஞ்சய், நீங்க மேட்ச் எப்படி போச்சு? சென்னை vs மும்பை, பரம எதிரிகள் என்னத்த அப்படின்னு சொல்லி. என்னத்த சொல்றது தெரியல. நிதிஷ் வந்தான், நம்மளோட ஃபார்ம் ஆயிட்டு போனான். அடுத்தது பண்ட் வந்தான், நம்மளோட ஃபார்ம் ஆயிட்டு போயிட்டான். இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்தாரு, ஃபார்ம் ஆயிட்டு போயிட்டாரு. ஆர்யா வந்தாரு. அது மாதிரி அப்புறம் நிறைய பேர் விட்டியே. பண்ட் 50 அது போட்டாரு, ஆர்யா 100 போட்டாரு. இதெல்லாம் விட்டுட்டேன். அது சொன்னா நம்ம சொல்லிட்டே போறோம். ஒரு மேட்ச் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கோம். இவனுங்களை என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஐயோ, இல்ல, ஆக்சுவலா ஒண்ணுமே எந்த ஸ்குவாட். டீம்ல ஆடாத பிளேயர் சிஎஸ்கே கூட என்ன பண்றாங்கன்னு தெரியல. சூப்பரா ஆடி ஃபார்முக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு நன்றாயா இருக்கு டீம் மேட்ச் பார்க்கவே. என்வாயர்மெண்ட். அதான் அந்த வடிவேல் டெம்ப்ளேட் இருக்கும். இப்படி வந்து இப்படியே உட்காந்துருப்பாரு மேட்ச் தோத்தப்புறம். அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா மேட்சுமே பாக்குறதுக்கு. ஆக்சுவலா அதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல முக்காவாசி ரொம்ப பாவம் இந்த சீசன். அவங்களால அதான் பார்க்கவே முடியல மேட்ச. அது ஃபேக்ட். அது அதாவது 204 மினிமம் இந்த கிரவுண்ட்ல வந்து சேஸ் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணும், சேசிங் ரன் அப்படின்னா 204. ஸோ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 176. அதை வச்சுட்டு ஆமா, ஒண்ணுமே இவங்க 40-50 ரன் ஷார்ட் தான். சென்னை ஆடும் போதே தெரியுது. எங்க லேக் ஆகுது. ஒண்ணுமே பால் இல்ல சாப்பிடுறானுங்க இவனுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு துபேவும் டாஸே தோத்துட்டோம். ஜடேஜாவும் விக்கெட்டை லாஸ் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல வந்து இல்ல, தடவு அது தடவு தடவிட்டு டாஸ் அப்புறமா தோத்தோம் ஜெயிச்சோங்கிறது ஓகே. நம்ம கையில அதுக்கப்புறமும் இருக்காது எல்லா மேட்சும். ஒண்ணுமே பண்ணல. பட் என்ன இதுதான் அது பேட்டிங்ல என்னத்த ஆயுஷ் சாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆயுஷ் அதுதான் சின்ன இதுல பையன் இதுல ஒருத்தன் வந்து அடிக்கிறான். எனக்கு எனக்கு ஒரு மைண்ட் செட் புரியல. டூபே என்னத்த ஓகே அடிச்சாரு, ஓகே அது அப்படியே வின் பண்ற மாதிரி அவர் நான் தாண்டா அப்படின்ற லெவலுக்கு போறாரு. அடிச்சது லேட்டு, அங்க வந்துட்டு என்ன பண்றாரு? இன்னைக்கு ப்ராப்பர் இன்னிங்ஸ் யார் தெரியுமா?
அந்த ஒன் டவுன் ஆயுஷ் புதுசா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 15 பால் 32 ரன்னு. பெர்ஃபெக்டா ஆயுஷ் எல்லாமே மாத்திரை. பக்காவா ஆயுஷ் மாத்திரை தூக்கி விட்டு சூப்பரா போறாரு. ஆடினாரு. அவரை பார்த்து கத்துக்க சொல்லி விடுங்க எல்லாரையும். ஆடுறானுங்க ஒரு ஆக்சுவலா கேமுங்கிற ஆட்டத்தை. ஐயோ எப்பா அந்த விக்கெட் அவர் ஸ்டாப் தான் டேக் பண்றேங்கிற ஆன் பேர்ல பண்ணதே இந்த பவர் பிளேயர். இந்த ஜடேஜாவும் துபேவும் விக்கெட் ஸ்டாப் பண்றேங்கிற பேர்ல பால தடவுறானுங்க. அவன் பாரு அங்க ஸ்கை வந்து ஸ்வீப் அடிக்கிறான் 6. எல்லா பாலுமே ஸ்வீப். ஐயோ போடா. அது பத்திரியானா என்னன்னா என்னடா பேட்ஸ்மேனை ஓட விடுவான்னு பார்த்தா கீப்பரை ஓட விட்டுட்டு இருக்கான் டோனிய. என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன். அது விண்டேஜ் பத்திரானா. ஐயோ போடா இல்ல டேய். அது ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அவன்கிட்ட கொடுத்த ஒன்னும் யூஸ் இல்ல. ஏன்னா அவங்க முன்னாடியே முடிச்சு மேட்ச் முடிஞ்ச விட்டானுங்கல்ல. போற யூஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் வச்சுமே கொண்டு போய் இது பண்ணலாம்னா நீ பேசிட்டு இருக்க. 15 ஓவர்ல முடிச்சுட்டு போறாங்கடா மேட்ச. அதான் முன்னாடி அடிச்சிட்டாங்களே, இனிமே அடிக்கலாம் அடிக்கலாம். வாடா வாடா. சொல்றது ஒண்ணுமே ஓவராலா இல்ல போ. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கப்பல்ல வாட்டர் இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஒரு வாட்டி முன்னேற மேட்ச் வாட்டி ஒன் தொடக்குது, அந்த சைடு மாதிரி தான் இருக்கு. ஒன் சைடு தான் மேட்ச் ஃபுல்லா ஒன் சைடுல போகுது. அவங்க என்ன ஒன் சும்மாவே சைடு பண்ண மாட்டுங்க. ஃபீல்டிங்ல இருந்து மேட்ச்ல சூப்பரா உயிரே இல்ல பண்ணாங்க அவனுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து. நம்ம அடிச்ச பால் எல்லாம் ஃபீல்டு கிட்ட தான் போச்சு ஃபர்ஸ்ட்ல. ரிக்கில்டனுமே ஆயுஷ் வந்து அவுட் ம், ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லைனுக்கு முன்னாடி இப்படி பிடிச்சான் கேட்ச். ஓகேவா ஏதோ பழமா கையில கொடுத்துட்டு போல. இல்ல இல்ல, சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும் போதே தெரியுது ஒரு எந்த ஒரு உப்பு சப்பு இல்லாம தான் இந்த பேட்டிங் வச்சுட்டு எப்படி ஜெயிக்க போறாங்கன்ற லெவலுக்கு தான் அவங்க ஆடுறாங்க. ஜடேஜாடா அஷ் ஜடேஜால நீங்க சொல்லட்டினாரு பேட்டை சொல்லிட்டு எதுக்குன்னு கேக்குறேன். அப்பா 50 வருஷம் இருப்பா. 140 எனக்கு டூபே அடிச்சிடலாம். நூத்தி டூபே அடிச்சு டேய் சவாட்டிக்கான்னு அடிச்சிட்டாரு, காட்டிட்டாரு சுத்தி. இல்ல, நீங்க ஆக்சுவலா சென்னை அந்த மைண்ட் செட் எப்படி பழக்கி வச்சிருக்காங்கன்னா, லாஸ்ட் 4 ஓவர் பாத்துக்கலாம். லாஸ்ட் 4 ஓவர்ல எத்தனை அதுதான் ரன் தான் அடிப்ப. அதை பத்தி தான் பேசணும். அது ஒரு கேவலம், ரொம்ப ஓல்டு டாக்டிக் அது. அது டோனி ரொம்ப நாளா ஆமா ஃபாலோ பண்ணிருக்காரு. ஏதாச்சும் ஒரு பவுலர் மாட்டுவான், அவன் அடிச்சாம போயிடலான்னு ஒரு ஆமா. டாக்டிக் இருக்கு. பட் அது வேலைக்கே ஆகாது சத்தியமா. எவன் போட்டாலும் அடிக்கணும். எந்த ஸ்பின்னா இருந்தாலும் சரி, பேஸா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி நம்ம பேட்டிங் ஆர்டர் வச்சு அதை அடிச்சே ஆகணும். அப்பதான் வந்து வின் பண்ண முடியும். இப்பெல்லாம் அதை வந்து இப்ப ஃபாலோ பாடுறா பண்றது இல்ல. வில்ஜாக்ஸ் ஒரு ஓவர் இல்ஜாக்ஸ் போட்டு நாலு ரன். ஓவருக்கெல்லாம் மொக்கையா இருந்தாங்க. இல்ஜாக்ஸ் தான் அடிச்சிருப்பான், பவுலரே ஒரு இல்ல. ஓவர் வரவே அடிச்சு விட்டுருக்க பார்ட் டைம் பவுலர் அவன்லாம். 4 ரன் தான் அவன் கொடுத்தாங்க. அடிச்சு ரேப் பண்ற ஒரு போங்கடா. இல்ல ஆதி நீ சொன்ன மாதிரிதான். எப்பவுமே இவங்க பாரு லாஸ்ட் 5 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அது விஷயமே இல்ல. லாஸ்ட் 30 பால்ல நீ என்னதான் 60 ரன் அடிச்சாலும் அது வேலிட் கிடையாது. நீ எல்லா பால் அடிச்சு போனாதான். 177 ஒரு ஸ்கோரே கிடையாது வான்கடையில. நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் டூபேவும் ஸ்கோர் பார்த்தா நல்லா தான் இருக்கும். நல்ல இன்னிங்ஸ் மாதிரி தான் தோணும். பட் சத்தியமா அது நேரில் மேட்ச் ஆவர் பார்த்தா தெரியுது அது வேஸ்ட் இன்னிங்ஸ். அந்த மாதிரி ஒரு டேய் நாக் அது. ஏய் ஒருத்தன் பால் சாப்பிட்டா பரவாயில்லடா. டீமுக்கு 2 பேருமே பால் ரெண்டு சாப்பிட்டு பேருமே அடிக்கிறானுங்கடா. இப்ப அங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் கொடுக்குறப்ப கை தூக்கி பழக்கிறான். ஓகேவா ஆர்சிபில பார்த்தா கூட விராட் கோலி பொறுமையா இருந்தாலும் அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க போட்டு பழகுறான். அப்படி இவங்க பார்த்து 2 பேருமே நின்னுக்கிறாங்க. 2 பால் சாப்பிட்டு போ. நீ அப்புறம் அந்த 50 அடிச்சு என்ன பிரயோஜனம். பின்னாடி வேற ஹிட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓவர் டர்ன் இவர் டர்ன்லாம் அடிப்பான்னு பார்த்தா அவனுக்கு பேட்டிங்கே தெரியல. இவனே ஓடுறான் 2 ஓடுறான். டேய் அவனுக்கு ஒரு பால் கூடுறான் 6 அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. லாஸ்ட் ஓவர் எதுக்கு பாத்தீங்கன்னா அஸ்வின் 2 வச்சிருக்காங்களே புஷ் தெரியல. பண்றான். அஸ்வின் கொண்டு வந்தாங்க பிச்சு ஸ்லோவா அஸ்வின் இருக்குன்னு. பட் சத்தியமா அந்த வந்து பவுலிங் காம்பினேஷனே சொதப்பிடுச்சு. ஏன்னா கம்போஸ் தான் பவர் பிளேல போட வேண்டிய ஆளு. ஓவர் 10 போட விட்டாங்க. அவர் ரன்னு கொடுத்தாரு, மொத்தமா கலாப்ஸ் ஆயிடுச்சு. அஸ்வின் அஸ்வின் சத்தியமா சொல்றேன், அஸ்வின் எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஓவர் ப்ரீவியஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். அது ஒரு நல்ல டீமா இருந்திருக்கும், பெட்டரா இருந்திருக்கும். பட் அதுவுமே சொதப்பல். ரவிஸ் ஜெட்லாக் நினைக்கிறேன், அதனால விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஜெர்சி போட்டு உட்காந்து இருந்தாங்க. அட்லீஸ்ட் வாட் எவர் இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்கலாம். சிஎஸ் இது வாட் எவர் ஒன்னே இதுக்கு ஒன்று மேல சொல்லணும்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது அபிஷியலா அவங்க வெளியே போறாங்க டோர்னமெண்ட்டை விட்டு. இல்ல அட்லீஸ்ட் டென்த் அதுதான் ஸோ இதுக்கு ஒரு மேல டென்த் பெரிய பிளேஸ் அவாய்ட் கஷ்டமான பண்ணலாம்னு ஒரு நினைச்சேன். சுச்சுவேஷன் தான். என்னடா இதுக்கு மேல டென்த் வயசுக்கு பிளேஸ் வந்தா அவாய்ட் என்ன பண்ணலாம்னு வருதுன்னா நினைச்சேன். கரெக்ட். அதுதான். ஸோ அவங்க அவுட் ஆஃப் த சீசன் போறாங்க. இந்த 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 சீசன் வந்து அவங்க டீமாவே சரியில்லை. எதுவுமே ஒரு ப்ராப்பராகவே இல்லை. எல்லாமே ஒரு ஓட்டையாவே இருக்கு. எங்கேயுமே அதை அடைக்க முடியல. ஒரு சிஎஸ்கே ஒரு ப்ராப்பர் சிஎஸ்கே டீம் இது கிடையாது. அவங்களோட சீசனாவும் இது இல்லை. எங்கேயுமே வந்து மொமெண்டம் அமையவே இல்லை.
ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்ற பேட் சீசன் சிஎஸ்கே டீமுக்கு. சச்சின் ரவீந்திரா பத்தி பேசி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவர் T20 தாராளமா அந்த பேசலாம். கேம் இன்னும் வரல, அவருக்கு இன்னும் வரவே இல்லை. அவர் இன்னும் ஓடிஐ பிளேயர் தான் நினைக்கிறேன். ஸோ T20ல வந்து இப்போதைக்கு இஸ் நாட் மேட். ஓகே, நீ ரச்சின் ஜெயரை பத்தி தான் பேசுவேன், நான் மொத்த டீமையும் பேசுவேன். அமைதியா இரு. யாரை பத்தி பேச மொத்த போற? மொத்த டீம் பத்தி பேசினாலுமே அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. நீ வந்து ரச்சின் ஜெயரை மட்டும் சொல்லிட்டு இருக்க, போடா. சரி, இப்போ நான் வந்து சிஎஸ்கேல ஒரு ஒரு பிளேயரை பத்தி நான் பேர் சொல்றேன். அவங்க வந்து எந்த லெவலுன்னு மட்டும் சொல்லுங்க. லைக் உங்களுக்கு தோன்ற ஒரு கமெண்ட் சொல்லுங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் சஞ்சய் உங்ககிட்ட சொல்றேன். ரச்சின் ரவீந்திரா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு வேர்ட்ல டிஃபைன் பண்ணணும்னா எப்படி அதான், டிஃபைன் பண்ணுவோம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆதி நீ என்ன தல? என்ன? ஓகே, சரி, ஓகே. ஷேக் ரஷீத். ஷேக் ரஷீட் வந்து ஓகே ஓகே. ஆதி நீ ராஜா தம்பி. ஓகே. எங்க நீ சொல்ற, ஆயுஷ் நீ மாத்ரே. ஒரு சொல்ற. இல்ல நீங்க சொல்லுங்க. சரி. ஆ, சரி, இப்ப இன்னைக்கு வந்து டெபியூட் பிளேயர் ஆயுஷ் மாத்ரே பத்தி ஒரு வேர்ட்ல. மாஸ் மாஸ். ஆதி முத்து நீதாம்ல. சூப்பர். ஓகே, ராகுல் திரிபாதியை பத்தி ஒரு வேர்ட். அவ்வளவுதான், வேர்ட்லாம் இல்ல. தெய்வமே, போயிடு விட்டு போயிடு, எங்களை விட்டு போயிடு. ஐயோ, ஆதி நீ கோவிந்தா தான். சரி, ஓகே. இப்ப அதை விட ஒரு மாசான பிளேயர் சொல்றேன். தீபக் ஹூடா பத்தி ஒரு ஒரு வேர்ட். இப்பவே கண்ணு கட்டுது. ஆதி போடுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஓகே. அஸ்வின். அஸ்வின் யாருடா நீ? எங்க இருடா வந்த? பவர் பிளே எல்லாம் ஏன்டா போடுற? போடாதடா, அவனுக்கு வரத பண்றா. ஆதி நான் திருப்பி போயிருங்கண்ணா நீங்க. நான் விட்டுறேண்ணா. சரி, ஓகே. சிவம் துபே. இவன் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ரா, இல்ல டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஜீரோ சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ். முடிச்சிடுறேன். ஆதி அவரை டிசிபில இருந்து கான்ஸ்டபிள் ப்ரமோட் பண்ணிடுறேன். டி ப்ரமோட் ஆயிட்டாரு, கரெக்டா? ப்ரமோட். சரி, ஓகே. நூர் அகமது. நூர் அகமத். அதை பத்தி என்ன சொல்றது? வயலட் கேப், வயலட். பைலட் கேப். ஆதி ஒரு ஆளு சார் கிக்குமா நிக்கிறான். ஆனா கலீல் அவனும் அகமது. கிடைச்சானுங்க. கலீல் அகமத். விக்கெட்ஸ் ஆர் சிக்ஸஸ், விக்கெட்ஸ் ஆர் ரன்ஸ், ஏதாவது ஒன்னு சூஸ் பண்றீங்க மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதா தீபக் சார் பரவாயில்ல. தீபக் சார் மச் பெட்டர். ஓகே. லாஸ்டா பத்ரினா. இவனை பத்தி என்ன சொல்றது? அது நீ சொல்லி முடி, தப்புன்னு வரல எனக்கு. ஆதி சொல்றா. உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே போட்டிருந்த. சரி, ஓகே. இன்னைக்கு யாரெல்லாம் ரொம்ப சொதப்புனா ஒரு 4 பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் பத்தி சொல்லலாம். சொதப்புன பிளேயர்ஸ். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து நீங்க என்னதான் வந்து துபே ஜடேஜா அடிச்சாலுமே கொஞ்சம் வந்து புஷ் பண்ணிருக்கணும் இன்னும் நல்லா. ஏன்னா ஹை ஸ்கோரிங் கேம்ங்கிற பொறுத்த வரைக்கும் நீ நல்லா புஷ் பண்ணிக்கணும். அவங்க 2 பேருமே நான் தூக்கி வைப்பேன். அண்ட் பவுலிங் மொத்தமாவே சொதப்பல் தான் நான் சொல்லுவேன். யாருமே அங்க பெருசா இம்ப்ரூசிவா பண்ணவே இல்லை. அஸ்வின் என்னதான் 25 கொடுத்தாலுமே அது என்னன்னு தெரியல, யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. யூஸ்லெஸ். ஆதி சொல்லி இன்னைக்கு யாரு ரொம்ப சொதப்புனா? மொத்தமா சொன்னாங்க. பட் ரச்சின் நான் சொல்லி ஆகணும். அவர் ஆக்சுவலா ஒரு நல்ல ரன் தான் கொடுத்தோம். நம்ம சான்ஸ் கொடுக்காமலாம் இல்லை, பட் இருந்தாலும் அவர் எஃபெக்ட் ஆகல. அது உண்மைதான். அது அப்கோர்ஸ் எல்லாருமே சொதப்பினாங்க. பட் ரச்சின் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபார்ம்ல இருந்தாரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 ரன் சீசன் கொடுப்பாருன்னு பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்.
சீசன்லேயே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரச்சின் தான் எனக்கு. மற்ற பிளேயர்ஸ் பண்ணாலும் பட் ரச்சின் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், இண்டிவிஜுவலாக டிசப்பாயின்மெண்ட். ஸோ அவர் தான். அது போக வந்து ஓகே. இன்னைக்கு பவுலிங் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாருமே அடிச்சாங்க. ஒருத்தர் சொல்லி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அஸ்வின் ஆடிதுக்கு வேணாம், இன்னைக்கு கம்போஜே ஆட விட்டுருக்கலாம். தோத்தாலும் பரவாயில்ல, டியூ இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் கம்போஜ் ஆட விட்டுருந்தா மேபி என்ன சொல்றது, இந்த பவர் பிளேல கொஞ்சம் மேட்ச் டஃப் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே. ஸோ நிறைய மைனஸ் இருக்கு. சரி, ஓகே, லாஸ்டா 2 பிளேயரை பத்தி பேசிட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா பத்தி 2 பேரும் சொல்லுங்க. ரோஹித் சர்மா ஹிட்மேன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் 40+, 50+ போயிடுச்சுன்னா வண்டி ஜெட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். அதை வந்து கையிலே பிடிக்க முடியாது. ஸோ அண்ட் அதாவது என்ன சொல்ற, ஒரு சீரியஸ்ல வந்து ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா அந்த ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் அடிச்சிருவாரு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து அடிப்பாரான்னு கேட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி. மேபி 20 or 30 ரன்ஸ் மேக்ஸிமம் அடிப்பாரு. வர மேட்ச் 50 அடிப்பாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போயிருக்க. ஸ்கை வந்து ஒரு எம்ஐக்கு வந்து ஒரு அசெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மேட்ச்னு இல்லை, எல்லா மேட்சுமே வந்து ஒரு மாஸ் காரிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு போட்ட எல்லா பாலுமே, அந்த பால் எல்லாமே ஸ்வீட் ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே நிக்குது. நீ எப்படி வேணா போடுறா டே, நான் அடிக்கிறேன்னாங்க தூக்கி விளாசுறாரு தூக்கி. நீ போன மேட்ச் என்ன விக்கெட் எடுத்தியா, நான் அடிக்கிறேன் போடு நீ போடுன்ட்டு அவன் பால் தூக்கி சொருவான். யாரு எல்லாரும் எவன் போட்டாலும் நான் அடிப்பேங்கிற மாதிரி போடுறாரு. ஸோ ஸ்கையோட பேட்டிங் வந்து இன்னைக்கு அவரு தான் பூஸ்டப்பே. ஹிட்மேன் என்னதான் வந்து பவர் பிளேல வந்து ஒரு 2 ஓவர் பூஸ்ட் பண்ணாலுமே ஸ்கையோட இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு செம ஃபாஸ்ட் குவிக்கா போச்சு. டக்கு 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 டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து சிங்கிள் டபுள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஹிட்மேனோட ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் பிச் பால் தான் வந்து சிக்ஸர் வச்சாங்க. ஸோ அதை அனலைசிஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருந்தாலும் எங்க விக்கெட் தூக்கி இருக்கலாம் அழகா. அதை எதுவுமே பண்ணல. அவர் ரேஞ்சிலே போட்டு அழகா அடிக்க விட்டானுங்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே. அதுதான் சொல்லணும். ஆதி நீடா 2 ஓப்பனர்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்தாங்க. சூரியகுமார் யாவும் அந்த ரோஹித் சர்மா, அவங்கள பத்தி. அந்த ரோஹித் சர்மாக்கு என்னன்னா இன்னைக்கு அவருக்கு ஏத்த மாதிரி ஈஸியா போட்டு விட்டாங்க பால்ஸ், அதான் உண்மை. அது ஈஸியா அவர் கேப்டலைஸ் பண்ணாரு, ஏன்னா டென்ஷனே இல்லாம ஆனாரு இன்னைக்கு. பெருசா வந்து டஃப்பே கொடுக்கல அவரு. ஸோ அந்த ஜோன்ல இருந்ததுனால அவருக்கு ஈஸியா கேப்டலைஸ் பண்றாரு. கூட ஸ்கை இருந்ததுனால அவர் வந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றது, விக்கெட் விடணும் அந்த ஒரு தாட்டே போல. நான் இருக்கேன், எப்பெல்லாம் ரன் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ரொட்டேட் பண்ணி ஒருத்தர் கொடுத்து திருப்பி வந்து ரொட்டேட் பண்ணி அதே தான் பண்ணாரு. ஸோ அவர் தான் சூப்பரா, அவருக்கு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் இன்னும். ஸோ அவர் ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி இந்த டீம் ஓரளவுக்கு ஃபார்ம்ல தான் இருக்கு பேட்டிங். ஸோ மும்பைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அது. சொல்லவே வேணாம், இன்னைக்கு யார் போட்டாலும் அடிச்சாரு. 100 இவரு கலியெல்லாம் பார்க்கல, யார் யார் போட்டாலும் அடிச்சாரு. எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. 2 பேரே சூப்பரா இருந்தாங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து முக்கியமா சென்னை வந்து, சென்னைக்கும் மும்பைக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, மும்பை வந்து நிறைய சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. எல்லா மேட்சும் சொல்றதா, மும்பை வந்து ஏகப்பட்ட சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. பத்ரினா பால லாஸ்ட் வரைக்கும் அடிச்சாரு, அந்த அந்த ஓவர்லயே முடிச்சு விட்டாரு சூரியகுமார். பட் இந்த சைடு சிக்ஸே வந்து ரொம்ப கம்மி. மொத்தமே ஒரு 4-5 சிக்ஸ் தான் வந்திருக்கும். ஆக்சுவலா இது இது பேட்டிங் ட்ராக். இந்த பேட்டிங் ட்ராக்லயே அவங்களால அடிக்க முடியலன்னா அவங்க டீமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா ஹிட்மேன் அடிச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே அவரோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டார், சிக்ஸ் அக்கௌண்ட். சூரியகுமார் வந்தோன்னு ஸ்டாப் பண்ணல, விக்கெட்டும் போல. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்லு, கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க மும்பை. ஸோ இதே மாதிரி அவங்க டேபிளையும் மேல போயிட்டு இருக்காங்க. 8 பாயிண்ட்ல கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஸோ பயங்கரமா இதுக்கப்புறம் இருக்க போகுது டேபிள்லாம். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான விஷயம் தான். மற்றபடி ஐபிஎல் டீம் எல்லாருமே வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டாப் 4க்கு பயங்கரமா அடிச்சுக்க போறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசதான் போறோம். அது வரைக்கும் இன்னைக்கு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நீங்கெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு 4 விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிளஸ் அந்த பெல் பட்டனை வந்து வேகமா கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ. நாளைக்கு வந்து உங்க சூப்பரான மேட்ச்ல வந்து நாங்க எல்லாரும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.